Campus Palani. Hope you are all fine. Let the Almighty bless you with His blessings to make this day a great successful. Today we are going to see the use of articles, the rules that are followed in this followed for using a specific article. This video will be very useful. I am going to deal this in both in English and Tamil. Okay, let us see in detail. Let's come into the video. So English is looking good with the presence of articles, unless if it is not used means it doesn't look fine and it doesn't look sound neat. Okay, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அப்போ ஆர்டிகிள்ஸு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆர்டிகிள்ஸே மொத்தம் 3 தான் இருக்குது. ஸோ என்னென்னது ஏ அண்ட் த. ஓகே, வி ஹாவ் 3 articles A and the. So we will see where will A comes, where will and comes, where will the comes. Okay, for that there are 11 rules. அதாவது எந்தெந்த 3 ஆர்டிக்கிளில் ஏ அண்ட் த ஒன்று எங்கெங்கே வரணும் அப்படின்ட்டு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நான் ஒரு காயின் வேர்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். சிஎன்எஸ் சிவிபி ஜிஏஏ ஜிஏயுயூஎம். அது என்ன அப்படின்னு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா யூஸ் த கரெக்ட் ஃபார்ம். ஆர்டிக்கிளை கரெக்டான ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு. எந்த ஆர்டிக்கிள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ் ஏ ஆர் ஆன் ஃபார் அ நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். அதாவது நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லாத, அதாவது ஒரு பொருளை பற்றி திருப்பி பேசாத, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திய பெயர்ச்சொல் இருக்கு இல்லையா, அதுதான் நான் அது நான் பெயர்ச்சொல். நவுன்ஸ்னால் என்ன பெயர்ச்சொல் தான் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஐ ஆம் ஹேவிங் அ ஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட் தடவை அவனை பற்றி பேசும்போது ஏவ் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த கிளாஸ். அடுத்து அவனை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போதைக்கு த யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் என்னது, இன்னும் அவனை பற்றி நிறையா சொல்லலை, அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அப்போதைக்கு என்ன வரணும்னா ஏ அல்லது ஆன் வரணும். மித்த டைம் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது, ஒன்ஸ் we are keeping repeating about the same object means then there we have to use the, unless otherwise we have to use only a or an. ஸோ இது ரெண்டில் எது யூஸ் பண்ணுறது அப்படின்னா based upon the vowel sound or consonant sound. Whether it is having a consonant sound means consonant soundனா வேறு ஒன்றும் இல்லை, AEIOU தான் vowels. இது தவிர பாக்கி எல்லாமே consonants. ஸோ அந்த consonant soundsக்கு எல்லாத்துக்கும் ஏ யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு வவல்ஸ் இருக்குது, ஏஇஐஓயு. அது இல்லாமல் வவல் சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குது, ஹானஸ்ட்டு, ஹார், அது எல்லாத்துக்குமே ஆன் தான் வரும். ஸோ அங்கே தான் நம்ம இப்போது செகண்ட் ரூல் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஏ ஆர் ஆன் ஃபார் நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். ஸ்பெசிஃபிக் இல்லாத நவுன்ஸுக்கு வி ஹாவ் டு யூஸ் எய்தர் ஏ ஆர் ஆன். அதாவது நமக்கு திருப்பி பேசாத பொருட்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். தேர்ட் ரூல், யூஸ் த ஃபார் த ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் நவுன்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலராக ஒன்று தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நவுன்ஸுக்கு வி ஹாவ் டு யூஸ் த. அப்படியே இதிலே தெரிஞ்சிடுச்சு, ஸ்பெசிஃபிக்னாவே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், த தான் யூஸ் பண்ணணும். இப்போ அது இண்டிவிஜுவல் நவுன்ஸ். த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் இருப்பார். ஒரு இங்கே பிரிட்டனுக்கு 2-3 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வில் பி சிங்கிள். த கார் வி டிரைவ். அப்போது அந்த கார் என்னது, சிங்கிள் காராக தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 காரில் ஓட்ட முடியாது. ஸோ த கார் வி டிரைவ், தட் ஆல் வில் பி ப்ரிஃபிக்ஸ் வித் த ஆர்டிக்கிள் த. தேர்ட் ரூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது த எங்கே வரணும்னா சிங்கிளாக ஒற்றையாக இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரணும்னா த வரணும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபோர்த் ரூல் பாருங்கள், கன்சனன்ட் சவுண்ட்ஸ். கன்சனன்ட் சவுண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் we have to use a. If we keep on discuss about this thing means we have to then second time onwards we have to use the. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஏ வரும். இப்போ ஏ கேமரா, ஏ பிக் அப்பார்ட்மெண்ட், ஏ ரெட் பாக்ஸ். இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கன்சனன்ட் சவுண்ட்ஸ் தான் வருது, வவல் சவுண்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா we have used a. Hope your fourth rule is clear. And fifth rule is use an before a vowel sound. Vowel soundக்கு முன்னாடி we have to use an. இப்போ ஹானஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கிறது ஹெச்னு தான் ஆரம்பிக்குது, பட் த சவுண்ட் லுக்ஸ் லைக் ஓ. ஆனஸ்ட், ஹெச் இஸ் சைலண்ட் ஹியர். ஆனஸ்ட், ஹார், halt, there the H sound is pronouncing. So where
The vowel sounds are pronouncing, we have to use an honest man, an epic journey. அண்ட் ஃபிஃப்த் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வவ்வல் சவுண்ட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வந்து ஆன் வரணும். சிக்ஸ்த் ரூல் பாருங்கள், ஒமிட் ஆர்டிகல்ஸ் ஃபார் பிளேசஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ். வி ஹவ் டு ஒமிட் நம்ம வந்து என்ன பண்ணால் ஆர்டிகல்ஸை ஒமிட் பண்ணணும். எங்கே? த பிளேசஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ் முன்னாடி. ஐ ஆம் ட்ராவலிங் டு ஸ்பெயின், சி இஸ் அ ஃப்ரெஞ்ச் கேர்ள் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. சி இஸ் ஃப்ரெஞ்ச் கேர்ள் ஆர் சி இஸ் ஃப்ரெஞ்ச், ஹீ இஸ் பாகிஸ்தானி. Like that, for mentioning the nationalities we should not use the articles, and use the with the group place names. United Kingdom is a combination of so many multiple nations there, so we call that why it is United Kingdom. USSR, United States of Soviet Republic. USA, United States of America. This is a group place name. Before that we have to use the Republic of France. So many nations will be forming under the group that called to be Republic of France. So we have to use the before the grouped places. ஸோ குரூப், அதாவது நிறையா ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். இதுதான் 7வது ரூல் சொல்கிறது. அடுத்து, ஒமிட் த ஆர்டிகல்ஸ் வித் அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன மீனிங்? முதல்ல அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நமக்கு கண்ணுக்கு புலப்படாத, நம்மளால் அளவு பண்ண முடியாத. இப்போ உதாரணத்துக்கு சி இஸ் ஷோ கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னா அவன் ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அதாவது அளவுகோல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி உள்ளது தான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஆர்டிகல்ஸை ஒமிட் பண்ணணும். பிரேவரி இன் டேஞ்சர். ஸோ இதெல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் தான். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. 8th ரூல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 9th ரூல், ஒமிட் ஏ அண்ட் ஆன் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வருது அப்படின்னா, அதாவது எண்ண முடியாத பெயர்ச்சொற்கள் வருது. உதாரணத்துக்கு வி என்ஜாய் மியூசிக்கை எண்ண முடியாது, சுகரை எண்ண முடியாது, ரைஸை எண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாது. ஸ்பெசிஃபிக் வரும்போது என்னது? எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக, அதை திருப்பி அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக், அதுதான் ஸ்பெசிஃபிக். குறிப்பிட்டு சொல்லணும்னு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற எல்லா இடங்கள்லையுமே தான் வரும். 10th ரூல் அதான் கொடுத்துருக்கு. யூஸ் த ஸ்பெசிஃபிக் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். யூஸ் த வித் ஸ்பெசிஃபிக் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஐ லைக் த மியூசிக் ஷீ இஸ் பிளேயிங். அவள் வாசிக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் 11th ரூல் பாருங்கள், யூ ஒமிட் ஆர் யூஸ் த டு சேஞ்ச் த மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம த யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அட் யூனிவர்சிட்டினா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு, ஐ ஆம் ஸ்டடிங் அட் யூனிவர்சிட்டி. ஐ ஆம் ஸ்டேயிங் அட் யூனிவர்சிட்டின்னு வராது, அட் த யூனிவர்சிட்டி. பில்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும்போது பில்டிங்கை குறிக்கிறதுக்காக அந்த இடத்துல த யூஸ் பண்ணுறோம். அதே இதில் நம்ம அது வந்து ஒரு எஜுகேஷனல் பிளேஸ்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அட் மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஆர்டிகிள்ஸை ஒமிட் பண்ணிட்டோம், த யூஸ் பண்ணுறதை ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த காயின் வேர்டை தான் நான் CNSCVP GAUUMனு வச்சுருக்கேன். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் எல்லா இதுக்குமே ஃபாலோ பண்ணலாம். சேம் டெக்னிக்ஸ். எத்தனை பாயிண்ட்ஸுக்கு? 11 ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் 11 ரூல்ஸ் கேட்டால் நான் அழகாக சொல்லிவிடுவேன். இந்த ஷார்ட்கட்டை, அந்த கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன். CNSCVP GAUUM. இதை நீங்கள் வந்து ஒரு வேர்டாகவும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிவிட்டு, இடத்த பொசிஷன்ஸ் ஆல்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டெக்னிக் பை coining the first letters of the keywords of the points. This same technique you can follow for studying big detailed answers or brief questions. Okay, hope you are all enjoyed. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன புரியலைங்கிறத சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புகிறனாலும் ஓகே, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான். தட் நம்பர் இஸ் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் கால் பர்பஸ். கால் எதுவும் போகாது, ஒன்லி வாட்ஸ்அப் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். We will see in the next video. Those who have not subscribed, please subscribe my channel. Thank you and all.